Hi friends, என் பேர் விஷ்ணு பிரியா. நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா பிளேஸ் ஆயிருக்கேன். ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் Kaashiv Infotech. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி நான் உங்களை மீட் பண்ணுறதுல. இப்போ வந்து நிறைய பேர் வந்து வெற்றி அடைஞ்சிருப்பாங்க, வேலை கிடச்சிருக்கோம். ஆனால் சில பேர் மட்டும் தான் அது ஒரு மிகப்பெரிய சரித்திரமாக பண்ணியிருப்பாங்க. சார், மேரேஜ் ஆகிடுச்சு, குழந்தை பிறந்தாச்சுங்க, நான் கேரளாவில் இப்போ இருக்கேங்க, நான் வந்து என்னால் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது டிஸ்டன்ஸ் தூரங்க, ஃபேமிலி சுச்சுவேஷனு, இதை தாண்டி ஒருத்தங்க வேலைக்கு போகிறதுன்றதுலாம் சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க. அதையுமே வந்து சாதாரணமாக எடுத்து வெற்றியாக மாத்தினது தான் வந்து நம்மளுடைய விஷ்ணு பிரியாங்க. அவங்கள பற்றி தான் நம்ம ஸ்பெஷலாக பேச போகிறோங்க. விஷ்ணு பிரியா பொறுத்த வரைக்கும் 2021 பிஎஸ்சி ஐடிங்க. ஆனால் டிப்ளமா ட்ரிபிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம், 10 வருஷம் இருக்குன்னு வச்சுங்களேன், ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த தேர்ஸ்ட் ஆஃப் நாலேஜ்னு சொல்லுவாங்க. சார், என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏதாவது பண்ணுற துடிப்புங்க. இது எத்தனை லேடிஸ்க்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாமே கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை போயிடுச்சு, லைஃப் இவ்வளோதாங்க அப்படின்னு நிற்கிற இடத்துல இவங்க மட்டும் வந்து அந்த துடிப்பு இவங்ககிட்ட இருந்துச்சுங்க. அந்த துடிப்பு தான் இவங்களை ஜெயிக்க வச்சுருக்குங்க. ஸோ இவங்க வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி ஐடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி டிப்ளமா ட்ரிபிளிங்க கோயம்புத்தூரில் வந்து அவங்களோட பிறந்த ஊர் கோயம்புத்தூருங்க. இப்போ செட்டிலாக இருக்கிறது கேரளாங்க. இவ்வளோ குழப்பங்க. அவங்க வந்து சென்னையில் இருக்கிற ஒரு கம்பெனியை வந்து அப்ரோச் பண்ணி படித்து, இங்கே ப்ராஜெக்ட் பண்ணி, இங்கே ரிசர்ச் பண்ணி, இங்கே ட்ரெயினியாக ஒர்க் பண்ணி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஆஸ்திரேலியன் கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. விஷ்ணு பிரியா பற்றி நான் வந்து பர்சனலாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா ஒன்றே ஒன்று தான் சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க. நேற்று மெசேஜ் பண்ணியிருக்காங்க, சார் இந்த மாதிரி நிறைய கேண்டிடேட்ஸ் வேணுமா சார், நம்ம சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு. மற்றவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எவ்வளோ பேருக்கு இந்த எண்ணம் வரும்? அதுதாங்க மேன் மக்களேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து விஷ்ணுபிரியா கண்டிப்பாக வந்து மனசார வாழ்த்துறமா. நான் மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்குன்ற துடிப்பு ஒவ்வொரு தமிழர்கிட்டையும் இருந்துச்சுன்னா வந்து இங்கே யாருமே ஏழைகள் கிடையாதுங்க. யாருமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக தேட மாட்டாங்கம்மா. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களோட நல்ல மனசுக்காகவே இதை விட மிகப்பெரிய சாதனை நீங்கள் படைக்கணும்னு ஆசைப்பட்றேங்க. இப்போ நீங்கள் படைச்சிருக்கிறது மிகப்பெரிய சாதனைங்க. அருமையான சேலரி, மிகப்பெரிய கம்பெனிங்க, மல்டிநேஷ்னல் கம்பெனியில் பிளேஸாக இருக்கீங்க. கண்டிப்பாக மனசார வாழ்த்துறமா நீங்கள் இன்னும் ஜெயிக்கணும், கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேங்கம்மா. ஸோ உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருதுங்க. வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் வேணால் ஒன்றே ஒன்று மட்டும் இழந்துடாது ஒரு தன்னம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ ஏஜுங்க, இவ்வளோ ஃபேமிலி சுச்சுவேஷன், இவ்வளோ தூரம் எதையுமே விடாமல் அடித்து இன்றைக்கி ஜெயிச்சிருக்கணும். உங்கள் ஃபேமிலிலாம் விட்டுட்டு சென்னைக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி தெரியுமா? அதெல்லாம் என்ன மாதிரி தியாகம் தெரியுங்களா? உண்மையாக வாழ்த்துறோமா. இந்த கம்பெனியும் நானும் உங்களை வாழ்த்துறோம்மா. நன்றி. ஸோ ஆக்சுவலாக வந்து தமிழ்நாட்டில் இருந்து வந்து படிக்கிறதுக்கே, பக்கத்து ஊர்லேருந்து படிக்கிறதுக்கே வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனால் நம்மளோட விஷ்ணுபிரியா வந்து என்னோடய தங்கை பார்த்திங்கன்னா வந்து கேரளாலேருந்து வந்திருந்தாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய ஷாக்குங்க. எடுத்தோடனே ஆன்லைனில் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஃப்லைனில் நேரில் வந்து ஒர்க் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து அந்த டீமோடு சேர்ந்து அவங்க ப்ராஜெக்ட் பண்ணதெல்லாம் வந்து மறக்க முடியாத நாட்கள்னு தான் நான் சொல்லணும். கண்டிப்பாக விஷ்ணுபிரியாவை பார்த்திங்க, அவங்களோட சின்சியாரிட்டிங்க. இந்த புது ஆஃபீஸில் வந்து அவங்க ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா பழைய ஆஃபீஸில் என்ன வந்து பார்ப்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும், என்னம்மா இங்கே பண்ணுறீங்க அப்படின்னா வந்து சார் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, அது சால்வ் பண்ணுறதுக்காக அவங்கள்ட்ட ஒரு சஜஷன் கேட்கறதுக்காக வந்துட்டு அந்த ஆர்கிடெக்சர் லெவல்லே சஜஷனாக கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப டெடிக்கேட்டான ஒரு பர்சன். நம்ம அவங்ககிட்டே பேசலாங்க. விஷ்ணு எந்த பேசிஸில் வந்து இங்கே கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து படிக்கணும்னு தாட்ஸ் வந்துச்சுமா? அதுவும் இவ்வளோ தூரம் சென்னை வரைக்கும் வந்திருக்கீங்க. சார், என்னோடய ஹஸ்பண்ட் வந்து உங்களோட Kaashiv Infotech அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் வந்து இங்கே கண்டிப்பாக நான் இந்த கம்பெனியில் தான் படித்து முடிச்சுட்டு இங்கேயே ஒர்க் பண்ணணும், நல்ல ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் நமக்கு வந்து இன்னும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்லி அவர் தான் தைரியம் கொடுத்து அனுப்பி வச்சார். அதே மாதிரி எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்து என் குழந்தைகளை பார்த்துக்கிறது அந்த மாதிரி எல்லா ஹெல்ப்புமே பண்ணாங்க. பெரிய விஷயமா குழந்தைங்கள்லாம் விட்டுட்டு நீங்கள் சென்னையில் வந்து ஒர்க் பண்ணுறதுலாம் பெரிய விஷயமா. இட்ஸ் ரியலி கிரேட்டுங்க. ஓகே, குழந்தைங்க எப்படி அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? அவங்கள புரிய வச்சு ஓகே இந்த மாதிரி அம்மா ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் சரி ஒர்க் பண்ணட்டும். ஸோ என்னோடய ஃபைனல் கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து லாங் கேப்புங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஃபேமிலியில் இருக்கிற குழந்தைங்களாம் பிறந்த ஒரு ஃபேமிலியில் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஒரு விமன் வேலைக்கு போக முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களாம்மா? அவங்களுக்கு என்ன கைடன்ஸ் நீங்கள் தர போகிறீங்க? ஃபேமிலியில் நல்ல சப்போர்ட் இருந்ததுன்னா நமக்கு கண்டிப்பாக நம்ம போகலாம். குழந்தைகளும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அதே மாதிரி நமக்கு ஹஸ்பண்டுங்கிறது நல்ல சப்போர்ட்டாக இருக்கணும். அவர் இன்னுமே நிறைய டெக்னாலஜிஸ் நீ படிச்சுக்கணும்னு சொல்லி இன்னும் நிறைய அட்வைஸ் கொடுத்துட்டே தான் இருப்பார். அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்கள நீங்கள் வந்து மதித்து அவங்ககிட்ட நீங்கள் நிறைய இன்னும்
விஷயங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் நல்லபடியாக ஐடிலாம் ப்ளேஸ் ஆகலாம். ஓகே, கண்டிப்பாக வேலை கிடைக்குன்றீங்களா? ஃபேமிலிக்கு மேரேஜ் ஆன பின்னாடி இருக்கிற விமனுக்கும் வேலை கிடைக்குன்றீங்க? கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இங்கே ஸ்கில்க்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. மற்றபடி ஏஜ் பார் எதுவுமே அவங்க வந்து ஏஜ் கூட கன்சிடர் பண்ணுறது இல்லையாம்மா? கன்சிடர் பண்ணுறது இல்லை சார். ஏன்னா இன்டர்வியூ வந்து எல்லாருக்குமே பொதுவானது தானே சார். நான் தப்பாக எடுத்துக்கலாம். உங்களோட ஏஜ் எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக சொன்ன போதும்? 34. ஃபென்டாஸ்டிக். 34 ஏஜுங்க. இன்றைக்கும் அவங்களுக்கு கூட அந்த ஒரு தேர்ஸ்ட், டெக்னாலஜியை படிக்கணும், வாழ்க்கையில் சாதிக்கணும், ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணுற அந்த தேர்ஸ்ட் அவங்ககிட்ட இருந்துச்சுங்க. இருந்த தொட்டு தான் இன்றைக்கி வெற்றியாளராக வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. உண்மையாகவே வந்து நான் பெருமைப்படுறேங்க. இவங்கள மாதிரி ஒருத்தங்க வந்து என்கிட்ட படிச்சுட்டு என்கிட்ட ஒர்க் பண்ணாங்கன்றதை நான் பெருமையாக என்றைக்குமே சொல்கிற மாதிரி அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ. ஹாய், என் பேர் விஷ்ணுப்ரியா. நான் டிப்ளமோ ட்ரிபிள் அண்ட் பிஎஸ்சி ஐடி முடிச்சிருக்கேன். 2021 பாஸ்ட் அவுட். எனக்கு ஐடியில் போகணுன்னு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்தது, டெவலப்பிங்கில். அது மாதிரி நான் வெங்கட் சாரை மீட் பண்ணேன். அவர் நல்ல கைடன்ஸ் கொடுத்தாரு. அந்த கைடன்ஸ் படி நாங்கள் வந்து இங்கே ட்ரெயினியாக ஒர்க் பண்ணி இப்போ இன்னொரு நல்ல சாஃப்ட்வேர் கம்பெனியில் நான் வந்து ப்ளேஸ் ஆகியிருக்கேன். தேங்க்யூ. நான் அட்டன் பண்ண 2 கம்பெனிலையுமே எனக்கு வந்து செலக்ட் ஆகிட்டேன். ஆஃபருக்கு வேண்டி வெயிட் பண்ணுற அந்த சமயத்தில் நான் வந்து ஒரு 10 கம்பெனிஸோட இன்டர்வியூஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே சார் என்னென்னலாம் சொன்னாரோ அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்குறாங்க ரிப்பீட்டடாக. ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே பெஸ்ட் விஷஸ். ஏன்னா நம்ம வந்து ஒரு சூப்பர் பர்சன்ட்டை நம்ம வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறோம். ஸோ வந்து அவரோட ஈச் அண்ட் எவ்ரி வேர்டை நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து எல்லாருமே ட்ரைனிங் பண்ணுங்க. அவரை நல்லா யூஸ் பண்ணி இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்புறம் அவங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நல்லபடியாக நம்மளோட ட்ரைனிங் முடிச்சு நல்ல ஜாப்ல நீங்கள் எல்லாருமே வரணும். பெஸ்ட் விஷஸ் பண்ணுவோம். காஷிவ் இன்ஃபோடெக். தேங்க்யூ.